கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோமாக. இந்நாட்களிலே கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை கில்காலின் மேன்மை. கில்கால் என்பது ஒரு நல்ல ஸ்தலம். கில்கால் என்றால் அர்த்தம் என்னவென்றால் கூடும் இடம். கூடும் இடம் அளவிட்டால் வட்டம். கூடும் இடம். எங்கே நாம் கூடுகிறோம்? சபையிலே கூடுகிறோம். சபையிலே கூடும்போது நமக்கு என்ன விதமான மேன்மைகள் இருக்கிறது, என்ன விதமான விடுதலைகள் இருக்கிறது என்பதை குறித்து, அந்த கில்காலை குறித்து சில காரியங்களை 7 காரியங்கள் நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களில் எத்தனை காரியங்களை சொல்ல முடியுமோ அத்தனை காரியங்களை மட்டும் நான் உங்களுக்கு முன்பு வைக்க நான் விரும்புகிறேன். அதற்கு ஒப்பனையாய் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோசுவா எழுதின சரித்திர புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, ஒன்று அந்த பாளையத்திற்குள்ளே வந்ததுனால முகவுரை தான் நான் இப்பொழுது கொடுக்கிறேன். அந்த பாளையத்திற்குள்ளே கிபியோனியர்னா யாருன்னா ரட்சிக்கப்படாதவங்க, புறஜாதியார். தேவனுடைய மேன்மையை அறிந்து, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் என்பதை அறிந்து யோசுவாவினிடத்தில் பாளையத்திற்கு வருகிறார்கள், சபையினிடத்திற்கு வருகிறார்கள். அப்பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எமோரியரின் ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? கூடுகிறார்கள். ஆகினால் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால், கில்கால் ஆகிய சபையிலே நாங்கள் கூடியிருக்கிறபடியினால், ஒன்று உமது அடியாரை என்ன செய்யாதிரும்? கைவிடாதிரும். உமது அடியாரை என்ன செய்யாதிரும்? கைவிடாதிரும். 2, சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து, நாளைக்கு இல்லை, அடுத்த மணி நேரத்தில் இல்லை, அடுத்த மாதத்தில் அல்ல, சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து என்றால் அதற்கு ஒரு நேரத்தை நாம் என்ன செய்ய முடியாது? குறிக்க முடியாது. 1, கைவிடாதிரும். 2, எங்களிடத்தில் சீக்கிரமாய் வந்து எங்களை ரட்சித்து. 3, எங்களுக்கு துணை செய்யும். சபை என்பது, சபையில் நம்ம கூடுகிறதான இடம், தேவன் நமக்கு துணை செய்கிறதான இடமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏனென்றால் எங்களை சுற்றிலும் நிறைய பேர் உமக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். எமோரியரின் 5 ராஜாக்கள் வந்து நிற்கிறார்கள். அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எமோரியரின் 5 ராஜாக்கள் வந்து நிற்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் சகலவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகினாலே கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு அவர்கள் கூடி வருகிறார்கள். கில்காலில் இருக்கிற சபைக்கு அவர்கள் கூடி வருகிறார்கள். அதனுடைய 7 மேன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, யோசுவா 5ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்து மாதத்தின் 14ஆம் தேதி, கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த மாதத்தின் 14ஆம் தேதி அந்த ராத்திரியிலே எரிகோவின் சமனான வெளியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். 1, அந்த கில்காலிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கான்னா என்ன? அதற்கு இடையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. இடைவெளி எங்கே காணப்படுகிறது? பஸ்கா என்பது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் புசித்த ஆகாரம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிக்கும் போது
அவர்கள் எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தாற் போல ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், தெரிந்தெடுக்க வேண்டும். அதனுடைய எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கப்பட கூடாது. கசப்பான கீரையோடு என்ன செய்யணும், புசிக்க வேண்டும். அப்படி சாப்பிடும்போது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டினுடைய ரத்தம் அந்த நிலைக்கால்களே தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது இஸ்ரவேலர்களுக்கு என்னது, அடையாளமாக இருக்கு. அப்போ பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொன்னால் 40 வருடமாய் தன்னை நடத்தி வந்த தேவனை அவர்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் ஆசரித்தார்கள். அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் கீழ்காலில் பாளையம் இறங்கி, அதென்ன கொஞ்சம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கலாம். அந்த கீழ்கால் எங்க இருக்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானில் இருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான, அப்ப பாருங்க, அந்த கீழ்காலில் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையாய் என்ன செய்கிறது, இருக்கிறது. அங்க என்ன செய்தாங்க, பாளையம் இறங்குதாங்க. பாளையம் இறங்கி அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று சொல்லும்போது தன் சந்தோஷத்தை தேவனுக்கு என்ன செய்தார்கள், வெளிப்படுத்தினார். எத்தனையோ ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். எத்தனையோ நபர்கள், பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் எங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பல்லுக்கு நாங்கள் இரையாகாதபடி எங்களை பாதுகாத்து வந்த தேவனுக்கு அங்கே பஸ்காவை மீண்டும் என்ன செய்கிறார்கள், ஆசரிக்க ஆரம்பித்தார்கள். அதே போல் நாம் சபையில கூடும்போது பஸ்காவாகிய இயேசுவை நினைவு கூற வேண்டும். பஸ்காவாகிய இயேசுவை நாம் என்ன செய்யணும், நினைவு கூறணும். அவர்தான் நிரந்தரமான பஸ்கா ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய சாபங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவருடைய தலையின் மேல் விழுந்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழுந்து நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பித்து என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இரண்டாவதாக கில்கால் புசிப்புக்கான, கில்கால்ல எலிசா தீர்க்கதரிசியுடைய காலத்துல புசிப்புக்கு அங்க ஆகாரத்தை சரி செய்கிறார், ஆகாரத்தை கூழ் காய்க்கிறாங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய சாரம்சத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் கீழ்காலில் நடக்கிறதான ஒரு சம்பவம் தான். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, 38வது வசனத்தை. எலிசா கீழ்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அப்ப எங்க பஞ்சம் உண்டாயிற்று? எலிசாவின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அப்ப இந்த எலிசா எங்க இருக்கிறான் சொல்ல மாட்டீங்களா? சபையில் இருக்கிறான். கில்கால் என்றால் கூடும் இடம், எல்லாரும் கூடுதுக்கிற இடம் எதுதான் சொல்ல மாட்டீங்களா? சபை தான். சபையில என்ன செய்யணும்? கூடணும். சபையில உட்கார்ந்து இருக்கிறான், தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறார்கள். நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அந்த நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்க முடியல. பஞ்சம் என்ன செய்துச்சு? உண்டாயிற்று. அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, போய் ஆகாரம் கிடைக்கிற இடத்துல கீரைகளை கொண்டு வாங்கன்னா, அங்க ஒரு பரிசுத்தவானுக்கு கண்ணில் தட்டுப்பட்டது. என்ன கீரை தான் தட்டுப்பட்டுச்சு? பேய் கொமட்டிக்காய்.
அதுதான் தட்டுப்பட்டுச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து காய்ச்சாச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்தாச்சு? காய்ச்சாச்சு. காய்ச்சா வாயில என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. ஏனென்றால் பானையில என்னது இருக்கு? சாவு இருக்கு. பானையில என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கீங்களே, சாவு இருக்கு. அந்த பானையில் இருக்கிற சாவோடு கூட என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. உடனே எலிசா தீர்க்கதரிசி ஒரு கொஞ்சம் மாவை போட்டு என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. மாவை போட்டு கொண்டு வாங்கணும்னா அங்க சாதாரணமா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம் ஏறெடுத்து அந்த மாவு அதுல போட்டு கலக்கி அதே கூலைப்பும் குடிக்க கொடுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது அங்க நடந்தது என்னவென்றால், கடைசி 41வது வசனத்துல, அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதே பானையிலே போட்டு ஜனங்களை சாப்பிட சொல்லி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமல் சாவு இல்லாமல் போய்விட்டது. அப்போ கில்கால்ல அற்புதம் நடக்கு. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், சபைக்கு நீங்க வந்தீங்கன்னா அந்த வாரத்துல ஏதாவது யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடாம போகக்கூடாது. கொண்டு போய் சாப்பிடக்கூடாது, இருந்து சாப்பிட. இங்கே கொண்டு போனார்கள் இல்ல, இருந்து என்ன செய்தார்கள். இன்னைக்கு கூட யாரோ ஒருவர் அவசரமா போகணும், பாஸ்டர் ஒரு உருண்டை சோறு சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு தெரியும். நான் கண்டிப்பா பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும். பாருங்க, சில சபைகள் அசனம் வைக்கும்போது அந்த அசனச்சோரை ஏன் விரும்பி சாப்பிடுறாங்க? அது எங்க உள்ள சாப்பாடு? சொல்ல மாட்டேங்க. எங்க உள்ள சாப்பாடு? சபையில் உள்ள சாப்பாடு. அந்த சபையில கொடுக்கிற அந்த சாப்பாட்டுல அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. அவ்வளவு அற்புதங்கள் என்ன செய்து இருக்கு. தேவன் அற்புதமாய் அந்த ஆகாரத்தை ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். சில நேரத்தில் உப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது, சாப்புன்னு இருக்கும். ஆனாலும் சாப்பிடும். நம்ம வீட்டில் சாப்பிடுதோமா, சாப்பிடலையா? நேற்றைக்கு உங்க மனைவி வைத்த அதே பருப்பு தான் இன்னைக்கும் 2 நாள் கழிச்சு வச்சிருக்கிறாங்க. ருசி என்ன செஞ்சுட்டு மங்கட்ட மாதிரி இருக்கு. இதை எவன் சாப்பிடுவான்? சொல்லவே கூடாது. அன்னைக்கும் தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். அன்னைக்கும் தோத்திரம் பண்ணி என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதே மாதிரிதான் சபையில என்னது கொடுத்தாலும் சரி. நான் நம்முடைய சபையிலிருந்து சில நேரங்களில் கன்வென்ஷன் பாளையங்கோட்டைக்கு போவேன். பாஸ்டர் மட்டும் கேட்டு பாருங்க. கடந்த வருடம் கன்வென்ஷனுக்கு போயிருக்கும்போது ஊழியக்காரங்களுக்கு கொஞ்சம் வயசான ஆளுகளுக்கு தனியா டிஃபன் மட்டும் வச்சிருந்தாங்க. நான் போய் உட்கார்ந்து கொஞ்சம் கோயில் சோறையும் கொண்டு வாங்க, ஒரு உருண்டை சோறுன்னு அதில் என்ன செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது என்ன சாப்பாடு? கில்காலில் சபை கூடுன இடத்துல கொடுக்கப்படுகிற ஆகாரம். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவசரமா இருக்கட்டும், எவ்வளவுதான் நெருக்கமா இருக்கட்டும், அந்த சாப்பாடை சாப்பிடும்போது நம்முடைய சரீரத்திற்குள்ள மரணத்துக்கு ஏதுவான ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். தான் சபையில கூடி வரணுங்கிறது. சபையில கூடி வந்து என்ன செய்யணும்? அப்போ அந்த கில்காலின் மேன்மை என்ன, சபை கூடுதலின் மேன்மை என்னவென்றால் பஸ்காவாகிய இயேசுவை நினைவு கூறுகிறார்கள். இரண்டாவது, அந்த சபையிலே கொடுக்கப்படுகிற ஆன்மீக ஆகாரத்தையும் மாம்சிக ஆகாரத்தையும் அவர்கள் திருப்தியாய் புசிக்கும் போது அந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா மரணத்துக்கு ஏதுவான கட்டுகளும் அவர்களிடத்திலிருந்து கலன்று போகிறது. அல்லேலூயா. அதனால்தான் இந்த திருப்பி VBSல சமைத்து தான் கொடுக்கணும், கடையில் வாங்கக்கூடாதுங்கிறது எங்களுக்குள்ள ஒரு பெரிய இது. அது நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லாட்டானே, விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் சமைக்கிறாங்க, அது நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. அதை சாப்பிடும். நானும் அதைத்தான் சாப்பிடுவேன். கேட்டு பாருங்க, கடைசியா அதான் சாப்பிடும்.
பாஸ்டர் மாட்டின்னு சொல்லுவேன், நீ ஒரு உருண்டை சோறா சாப்பிட்ருமா அப்படின்ற. பதாம்பால் கொடுப்பாங்க. நேற்றைக்கு ரோஸ் மில்க் எனக்கு கிடைக்கல, நான் கல்யாணம் நடத்த போயிட்டேன். இன்னைக்கு பதாம்பால் கொடுத்தாங்க. நான் 1.5 டம்ளர் குடிச்சிட்டோம்ல. குடிச்சிட்டு பாஸ்டர் மாட்டேன், ஏமா நீ 1/4 டம்ளராவது குடிச்சிருமா. ஏன்னா இது எங்க கொடுக்கறது சொல்ல மாட்டேங்கல. இந்த ரகசியம் உங்களுக்கு புரியாது. ரகசியம் உங்களுக்கு என்ன செய்யல, புரியல. அந்த ரகசியம் புரிஞ்சிட்டுனா சபையில் உள்ள ஆகாரங்களை, 2 ஆகாரங்களையும் புசிக்கும் போது அங்க தேவன் கிரியை செய்கிறார். அதான் சபையில் உள்ள மேன்மை. அங்க தேவன் என்ன செய்கிறாரு, கிரியை செய்கிறார். ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. சாருக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு தெரியும். அம்மங்கோயில்பட்டியிலிருந்து தங்கராஜ்ங்கிறதன் ஐயாவுடைய துணைவியார், சின்ன தாய் நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். நம்ம சபையில தான் இறந்தாங்க. நம்ம கல்லறை தோட்டத்தில் முதல்ல அவங்கள தான் அடக்கம் பண்ணியிருக்கு. அந்த அம்மா சில நேரத்தில் ரொம்ப முடியாம இருக்கும்போது வீட்டில் அந்த ரேக்கலா வண்டியில் தூக்கி போட்டு நாங்கள் அந்த ஹைஸ்கூல் ரோட்டில் இருக்கும்போது அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. வந்து அந்த சபைக்குள்ள வந்த உடனே ஒரு உருண்டை சோறு சாப்பிட்ட உடனே எந்திரிச்சிருவாங்க, மறுபடியும் உடனே போயிடுவாங்க. நடந்த சம்பவத்தை சொல்ல. எதற்காக இதை சொல்றேன்னா, ஏன் அவங்க வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கலாம. வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுல அற்புதம் இல்லை, இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்யணும், சாப்பிடும். இல்லையா? இன்னைக்கு அநேகர் யூடியூப்ல கேட்டு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறாங்க. அது தப்பல்ல. ஆனால் இருக்கிற இடத்துல அந்த நேரத்துல கேட்கிற ஆசீர்வாதம் தான் மிகவும் நல்லது. அல்லேலூயா. வீட்டுல சாப்பாடு இருக்கு, இன்னைக்கு பொங்குன சாப்பாடு நாளைக்கு இருக்கு, நாளை கழிச்சு இருக்கு. யாராவது சாப்பிடுவீங்களா? இந்த காலத்துல சாப்பிட்டுருக்காங்க, இந்த காலத்துல சாப்பிடுவீங்களா? சளி பிடிச்சிரும். என்னது பிடிச்சிரும்? சளி பிடிச்சிரும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். சிலர் சொல்றது என்ன, அந்த காலத்துல இன்ஃபெக்ஷன் ஆகல, இந்த காலத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுது. காரணம் என்ன? அந்த காலத்துல உணவுகள் எல்லாம் இயற்கையா இருந்தது, இப்பொழுதெல்லாம் செயற்கையா என்ன செய்கிறது இருக்கிறது. இதனால அந்த உணவுகளில் இருக்கிற தோஷம், சாவு நீங்க வேண்டும் என்றால் சபையில நாம் சரியா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 3வது, கில்கால் எதிரிகளின் மேல் வெற்றியை கொடுக்கிறதான இடம். சபைக்கு நம்ம கூடி வருகிறோம் என்றால் நமக்கு தேவன் பல ஜெயங்களை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து ஜெயம், சாபத்திலிருந்து ஜெயம். என்னை கவனிங்கள். எனக்கு செய்தி கொடுக்கும்போது அங்கங்க திரும்பினீங்கன்னா எனக்கு பிடிக்காது, மைண்ட் டிஸ்கனெக்ட் ஆகும். அப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். நான் அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு யூடியூப் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். எத்தனை பேர் கேட்டீங்களா தெரியாது. செய்தி கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாதுன்ட்டு அதுல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் இழுத்துரும். அப்போ அந்த அந்த கில்கால் என்பது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற இடமா என்ன செய்கிறது இருக்கு. வந்து முழங்கால் படிட்டு, இன்னைக்கு அநேகர் சபைக்குள்ள வந்து ஒரு காரியத்திற்காக ஜெபித்துட்டு போறது இல்லை, போன்ல ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா சபைக்குள்ள நீங்க வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியம் ஜெயம்தான். அல்லேலூயா. ஏன்னா அண்ணால பாருங்க, யாரிடத்துலையும் சொல்ல, ஏழின் இடத்துலையும் சொல்ல, அவள் என்ன செய்தாள் சொல்ல மாட்டேங்கீங்களே. அவ என்ன செய்தார், ஆலயத்துல வந்து ஜெபம் பண்ணிட்டு போனா கர்த்தர் அவளை ஜெயமா என்ன செய்தார், நடத்தினார். எப்தாவை குறித்து பாருங்க, அவனை எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அவனை எல்லாரும் வேண்டாண்டு தள்ளிட்டாங்க, அவனை எல்லாரும் அப்படி இப்படி தள்ளிட்டாங்க. கடைசியா அவனை ஜனங்கள் போய் கூட்டிட்டு வரும்போது அவன் செய்கிறது என்ன, கர்த்தருடைய சமூகத்துல மிஸ்பாவுக்கு போய், மிஸ்பானா என்ன, கர்த்தருடைய சமூகத்துல, சபையில போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு வரான். ஆண்டவர் அந்த அமலேக்கின் மேல் அவனுக்கு எதை கொடுத்தாரு, ஜெயத்தை கொடுத்தார். அவன் தனியா தாங்க போனா. இன்னைக்கு பல இடங்களுக்கு நாம் தனியாய் போகிறோம்.
ஜெபிக்கிற இடத்துல தனியா வந்து முழங்கால் போடிட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் மனதார ஜெபமனதமா. ஜெயம் வேண்டும் என்றால் கில்கால் ஆகிய சபை கூடும் இடத்தில் வந்து ஜெபித்தால் தான் நமக்கு என்னது கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். ஜெயம் என்ன செய்யும்? கிடைக்கும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை காப்பாற்றும்படி சவுல் நினைத்தான். ஆனால் கர்த்தருடைய சித்தம் காப்பாற்றுவதல்ல, அவன் மேல் சாமுவேல் ஜெயத்தை பெற வேண்டும். அல்லேலூயா. அது எங்க தான் நடக்கு? கில்கால்ல தான் நடக்கு. சாமுவேல் அங்க கில்கால்ல போய் அவனிடத்துல சவுலிடத்துல உணர்த்தி அந்த ஜெயத்தை கொண்டாடுவதற்கு பதிலாக உன் ராஜ்யத்தையே நீ இழக்க போறியப்பா, அவன் பரிதாபமான நிலவரம். ஏன்னா அவன் எங்க வரல? கில்காலுக்கு வரல. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற இடத்துக்கு என்ன செய்யல? வரல. வராதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வராதனால அங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படி அல்ல. நான் சரியாதான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா மந்திரிமார்களும் மற்ற அமைச்சர்களும் மற்ற பிரதானிகளும் ஆண்டவருக்கு நலமானதை கொண்டு போய் என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு நலமானதை கொண்டு போய் என்ன செய்யணுமா? ஆண்டவர் அதை விரும்பல. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிய. அங்க ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அமலேக்கின் மேல கர்த்தர் ஜெயத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிற அந்த ஜெயத்தை கில்கால்ல என்ன செய்கிறான்? கொண்டாடுகிறான். 4வது, கில்கால் என்றால் தேவனுடைய சபை என்றால் தேவனுடைய சபையில வருகிறவர்களுடைய நிந்தை நீக்கப்படும். என்னது நீக்கப்படும்? நிந்தை என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். நிந்தையற்றவர்களாய் நாம் வாழலாம். நிந்தை என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். வாசியுங்கள். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. அப்ப பாருங்க, கில்கால் சபை கூடுத இடத்துல வந்தாச்சுன்னா நிந்தை நீக்கப்படுது. நிந்தை என்ன செய்யறது? நீக்கப்படுது. பாருங்க, சகரியாங்கிற ஒரு மனுஷன் இருந்தா, அவன் எங்க வேலை செய்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. தேவனுடைய ஆலயத்துல வயசு கடந்து போச்சு. வயசு என்ன செஞ்சிச்சு? கடந்து போயிட்டு இனி குழந்தை உண்டாகிறதான கற்பம் தரிக்கக்கூடிய பலன் எலிசபெத்துக்கும் இல்லை, சகரியாவுக்கும் இல்லை. ஆண்டவர் சொல்றார். தேவன் அவனோடு பேச ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டாரு. குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ என்ன செய்ய மாட்ட. சில நேரத்தில் அப்படி அடையாளம் போட்டால் தான் நம்மளும் சத்தம் கட்டாமல் இருப்போம். எப்படி அடையாளம் போட்டால் தான் சத்தம் கட்டாமல் என்ன செய்வோம்? யோவான் பிறக்குது வரைக்கும் 9 வருஷம் சொல்லப்பட்டதுலேருந்து 9 வருஷம் வாய் பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? செந்தூர் பேசாமல் இருந்திருப்பாருன்னா எப்படி இருக்கும்? இந்த வாக்கு தத்தங்களை நம்ப முடியவில்லை. உடனே ஆண்டவர் சொல்றாரு, தேவதூதன் சொல்கிறான், குழந்தை பிறந்து வேறு ஒன்றை என்னென்று கேட்பாங்க. அப்பந்தான் உன் வாய் என்ன செய்யும்? திறக்கும். நிந்தை நீக்கப்படுது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தைகள் நீக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் போதும், தேவன் நம்மோடு கூட இடைப்படும் போதும் நமக்கு அந்த நம்பிக்கை வராததுதான் நாம் இவ்வளவு பாடுகளை நாம் சகித்து கொண்டு என்ன செய்கிறோம்? இருக்கும். நம்பிக்கை வரணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிந்தைகளை நான் சுமந்திருக்கிறேன். நிறைய காரியங்களை சுமந்திருக்கிறேன். சில நேரத்தில் புலம்பி இருக்கிறேன், சில நேரத்தில் அசால்ட்டா என் பாட்டில் போயிரு. புலம்புனாலும் அசால்ட்டாகி போனாலும் நான் சுமக்கக்கூடியது நான் தான் என்ன செய்யணும். நீங்கள் சுமக்கக்கூடியது நீங்கள் தான் என்ன செய்யணும்.
சுமக்கணும். அதற்கு ஒரு விடுதலை இருக்கு என்றால் அது கர்த்தருடைய சமூகம் தான். அல்லேலூயா. 4வது கில்காலின் மேன்மை என்ன? நிந்தைகள் என்ன செய்யப்படும்? சபை கூடி வரும்போது நிந்தைகள் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். நிந்தைகள் என்ன செய்கிறது? நீக்கப்படுகிறது. 5வது கில்காலில் தேவதூதன் வந்து தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கையை முறிக்காதபடி அதை உறுதிப்படுத்தும் இடம். ஆண்டவர் சபையில வந்து நம்ம ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம், அப்படிதானே? சிலர் உடன்படிக்கையை முறிச்சிடுவாங்க. ஆனா சபையில இருக்கிறதான நாம் உடன்படிக்கை முறிக்காதபடி கர்த்தர் அதை வாரம் வாரம் நமக்கு என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை கூட வாசிங்களாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து ஓகீமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின, நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும், நம்மோட தேவன் பண்ணின தேவனுடைய உடன்படிக்கையை தேவன் ஒரு காலத்திலும் என்ன செய்வதில்லை? முறித்து போடுவது இல்லை. ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டார். அதான் சபைக்கு வாரோம். அதனாலதான் எங்க வாரோம்? சில நேரத்தில் பாஸ்டர் மேல கோபம் வரும். கோபம் வந்தாலும் எங்க தான் வரோம்? சொல்ல மாட்டேங்கிங்களா? அவர் நம்மள தான் பேசுவாரு. பேசினாலே எங்க தான் வரோம்? சும்மா தைரியமா சொல்லுங்க, எங்க தான் வரோம்? சபைக்கு தான் என்ன செய்தோம்? வாரோம். சபைக்கு வருத நேரத்துல தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உடன்படிக்கை அவர் என்ன செய்யலையா? முறித்து போடுவதில்லை. ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற உடன்படிக்கை அவர் என்ன செய்வதில்லை? முறித்து போடுவதில்லை. அதான் சபைக்கு வராங்க. வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல, 7 நாளைக்கு ஒருக்கா ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம்? வரையும். 6 நாளைக்கு ஒருக்கா தேவ சமூகத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவரோடு கூட என்ன செஞ்சிருக்கோம்? சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவரோடு என்ன செஞ்சிருக்கிறோம்? உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அவர் நம்மை மரண பரியந்தம் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் ஜீவன் யாருக்கு? அதான் உடன்படிக்கை. அதான் என்னது? உடன்படிக்கை. வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் ஜீவன் யாருக்கு? என்னுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையும் என்னோட உடன்படிக்கை பண்ணின தேவனுக்கு. அல்லேலூயா. அந்த எண்ணத்துக்குள்ள வந்தாச்சுன்னா ஆண்டவர் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். சபைக்குள்ள வந்த உடனே சில நேரங்கள்ல ஆண்டவர் தீர்க்கதரிசனம் மூலமாய் சில வார்த்தைகளை பேசும்போது அது அவருடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அவர் உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டார்? முறித்து போடுகிறவர் அல்ல. ஏன்னா அந்த எகிப்து என்கிறதான இருளான இடத்திலிருந்து, சாபமான இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை, அவருடைய கரத்தை, நம்முடைய கரத்தை அவர் பிடித்து நம்மை வழிநடத்தி வந்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வச்சு, என் மகனே என் மகளே நீ நன்றாய் இருப்பாயாக, நன்றாய் இருப்பாயாகன்னு சொன்னாலும் ஒரு அல்லேலியா வரமாட்டுக்க. ஆண்டவர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தராத்தான் சொன்னாரு, வா நான் காட்டும் தேசத்துக்கு என்ன செய். ஆபிரகாமோடு சொன்னாரு. அவருடைய இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது, கவலைப்படாத போ, பஸ்காவை நீ ஆசரிப்பதற்கு முன்னால எகிப்தியர் இடத்துல போ, அவங்ககிட்ட கேளு, உங்ககிட்ட யார்ட்டையாவது வந்து செயின் வச்சிருக்கிற சகோதரிகள்கிட்ட ஒரு செயின் கொடுங்க, நான் இதுவரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன், போட்டுட்டு போயிட்டு வரேன்னு கொடுப்பீங்களா? ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டேங்க. கொடுப்பியலா? சொல்ல, நீ தான் சொல்ல, கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அது எப்படி கொடுப்ப? யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நான் சொல்ற உண்மை தானே.
ஏன்னா அது விலை உயர்ந்தது. ஆனா இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது அவங்க எல்லாரும் போய் கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாலே ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு, யார் யார் வீட்டுல எவ்வளவு இருக்கு, அங்க இந்த வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. போயிட்டாங்க, கேட்டாங்க, எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான். அப்ப சபையிலிருந்து வரும்போதும் போகும்போதும் கர்த்தர் உங்களை வெறுமையாய் விட மாட்டார், நிறைவான ஆசீர்வாதங்களோடு அனுப்பி வைக்கிறார். கேட்டதும் கொடுக்கணும்னா யாருடைய கண்களில் தயவு கிடைக்கணும்? கர்த்தருடைய கண்களில். நம்ம போய் கேட்ட உடனே டக்குன்னு தந்துடணும். கேட்ட உடனே டக்குன்னு என்ன செஞ்சிடணும்? தந்துடணும். தந்தா நிறைய, ஒவ்வொருத்தரும் எவ்வளவுதான் கொண்டு வந்தாங்களோ அது நமக்கு தெரியாது. அப்படி கேட்ட அளவுக்கு மிஞ்சி கொண்டு வந்ததுனாலதான் 32ஆம் அதிகாரத்துல மோசே தேவனோடு கூட பேசிட்டு இருக்கும்போது கீழே ஒரு எழுப்புதல், அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அக்கினியில போட்டாங்களாம். அங்க என்னது வந்துட்டான்? சில நேரங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது அதான் பிரச்சனை. எப்படி எதுலையும் ஒரு அளவு என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, இருக்கட்டும். அப்போ கில்கால்ல தேவன் தம்முடைய உடன்படிக்கையை என்ன செய்ய மாட்டார்? முறிக்க மாட்டார். அதை என்ன செய்வார்? உறுதிப்படுத்துவார். சபையில் அதை தான் ஆண்டவர் செய்கிறார். 6வது, கில்கால்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு அறிவிக்கிறவராயிருக்கிறார். சபைக்குள்ள வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக என்ன செய்யணும், நம்முடைய மாம்சிக வாழ்க்கைக்காக என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் சில நேரங்களில் இந்த புல்பீட்ல இருந்து என்ன செய்கிறாரு? அறிவிக்கிறார். வேற சொல்லி அறிவிக்கல, அவர் பாட்டில் அறிவிக்கிறாரு. அது எனக்கு தாண்ட எடுத்துக்கிட்டா எனக்கு, இல்லைன்னு விட்டாச்சுன்னா அது வேற யாருக்காது போயிடும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஆண்டவர் நிறைய காரியங்களை அறிவிக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வேன்னா, ஒரு புது வருஷத்துல நினைக்கிறேன், இந்த வருடத்துல 7 பேருக்கு மேலாக இடங்கள் வாங்குவீர்கள் அப்படின்ட்டு சொன்ன. அது அந்த வருஷத்துல நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சா நடக்கலையா? அப்ப பாருங்க, அது தேவனுடைய வார்த்தை, அறிவிக்கிறார். அதுக்கு உடனே நம்ம கீழ்ப்படுகிறோம். அதுக்கு உடனே நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அதனுடைய சூழ்நிலைமைகள், அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கிறார். தேவன் அறிவிக்க, தேவன் தெரிவிக்க நாம் சபைக்கு வரணும். தேவனுடைய சபைக்கு நான் எதற்காக வருகிறோம் என்றால் அவர் நமக்கு எதிர்கால தரிசனங்களை தந்து, எதிர்கால திட்டங்களை தந்து, நாளைக்கு நான் எப்படி நடக்கணும். நாமலாம் அடிக்கடி யோசிப்பேன், நான் இருந்த ஒரு சூழ்நிலைமைகள்ல இவ்வளவு ஆசீர்வாதமா இருப்பேனா என்பது முன்பு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை அறிவிக்க அது செயல்பாட்டில் கர்த்தரே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? சபை. கில்கால் என்பது கூடும் இடம். அந்த கூடுகிற இடத்துல நாம கூடும்போது எல்லாரும் போயாச்சு. கரெக்டா 3:30 சபைக்குள்ள வந்தார். எல்லாரும் போகும்போது 2:15 எல்லாரும் போகும்போது நான் சொன்னேன், இனி நம்ம வண்டி இதுக்கு மேல தாங்காது, கொஞ்ச நேரம் போய் என்ன செய்யணும் சொன்னா சொல்லையா? சொல்லிட்டு தான் போனேன். ரொம்ப நேரம்லாம் நம்ம ரெஸ்ட் கிடையாது. கரெக்டா 15 நிமிஷம், 10ல இருந்து 15 நிமிஷம் தான். மனம் அடிக்கடி கேட்பேன், என்ன மாமா அப்படிமா, காலை மட்டும் கொஞ்சம் நீட்டணும்டா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். வந்த நைட்ல ஜெபம் இருக்கு, ஆண்டோடைய சமூகத்துல சபை கூடி வருகிறதை குறித்து கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கும்போது உட்கார்ந்து தோத்திரம் என்பது கீழ்கால். அவன் கீழ்கால்னு அர்த்தம் என்ன? கூடுகிற இடம். அந்த கூடுகிற இடத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் எதிர்காலத்துல நம்மளை எப்படி வைக்க போறாருங்கிறத அவர் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? அறிவிக்கிறார். அதான் சபை கூடுதலை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், விட்டு விடாதீர்கள். யார் விட்டு விடுதார்களோ அவர்களுக்கு நீங்க போய் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. அவர்களுக்கு நீங்கள் போய் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. அதை சொல்லணும். அதை ஆண்டவர் அறிவிக்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம்
8வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை நீர் அறிவிக்கிறதுக்கு எதுக்குப்பா 7 நாள் 7 நிமிஷம் போதாதா? இன்னைக்கு நம்மெல்லாம் அவ்வளவு அவசர காலத்துல தான் இருக்கிறோம். ஆனா அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் என்ன செய்ய. அதான் முடியாதுங்க. சபையில வந்து காத்திருக்க சொல்லியாச்சுன்னா, சபையில வந்து காத்திருக்க சொல்லியாச்சுன்னா அது ஒரு கூடாத காரியம். ஆனா இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ செய்ய வேண்டியதை சொல்ல மாட்டேங்கீங்களா? நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் நீ என்ன செய்யணும். யாராவது ஒரு ஆளை 7 நாள் இந்த சபையில தான் நீங்க இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்குள்ள 1008 போன் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, முதல்ல அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். சபையில் இருக்கிறோம்னா அதை என்ன செஞ்சிடணும். சில நாள் நான் போனை வீட்டில் போட்டு வந்துடுவேன், வந்தா நீ பார்த்துக்க மாட்டேன். சில நாள் போன் என் பக்கத்தில் இருக்கும், எடுக்க மாட்டேன், காது கேட்காது. சில நாள் போன் என் பக்கத்தில் இருக்கும், சைலண்ட்ல போட்டுருவேன். காரணம் என்னன்னா, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போறாரு சொல்ல மாட்டேங்கீங்களா, அறிவிக்க போறார். அதுக்கு இது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதை சைலண்ட், நீங்க ஜோம் பண்ணதீங்களா, போன் சைலண்ட்ல இருக்கட்டும், அதை தூர வச்சிருங்க. படுக்கும்போதே செல்ல பக்கத்தில் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, படுக்க அதை தூர வச்சிடணும். நீ தூங்குறதுக்கு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாலே அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், விடுதலை ஆகி விட வேண்டும். நல்ல ஃப்ரீயாக படும். நாமளும் அப்படிதான். குடும்ப ஜெபம் முடிஞ்சாச்சு அப்படின்னா செல்லு தூர போயிடும். நான் பாட்டில் படுத்து கிடந்தே இது என்னன்னு பார்க்கும்போது உனக்கு நல்ல சொப்பனம் வராது, நீ பார்த்த சொப்பனம் தான் வரும். எப்படி நான் சொல்றது சரியா தப்பா? எதை பார்த்து கண்ணை மூடி இருக்கிறோமோ அதுதான் வந்து என்ன செய்யும், இருக்கும். அதனால தான் தூரத்துக்கு வச்சுட்டு நிம்மதியா படுத்து கிடந்து தோத்திரம் கர்த்தாவே தோத்திரங்கும்போது நல்ல இன்பமான நித்திரத்துக்கு கர்த்தர் தருவார். 21 நாளும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கடைசியாக நான் சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சேன். என்ன வார்த்தை யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தருக்கும் ஞாபகம் இல்லை, ஒரு வசனம் தான். ஆண்டவரே, இவர்கள் வீட்டில் போய் ஆகாரம் புசித்து நித்திரை செய்யும் போது இவருடைய நித்திரை எப்படி இருக்கணும்? ஆமா, சொன்னா சொல்லையா மறந்துடுவீல. நீங்க அந்த வசனத்தை சொல்லணும். ஆண்டவரே, நான் செல்லை தூரத்தை போட்டுட்டு சொல்லணும். செல்லை கையில் வச்சுட்டே சொன்னா இன்பமா இருக்காது. தூரத்தை போட்டு, ஆண்டவரே நான் தூங்க போறேன், என் தூக்கம் எனக்கு எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். ஆண்டவர் காலைல 4 மணிக்கு தான் எழுப்புவார். முகம் ஃப்ரெஷ்ஷா என்ன செஞ்சிடும், மாறி. முகம் ஃப்ரெஷ்ஷா என்ன செஞ்சிடும், மாறி. ஆகையினால் என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, கில்காலில் ஏன் கூடி வரணும், சபைக்கு ஏன் கூடி வரணும்னா, நாம் செய்ய வேண்டியதை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாரு. ஆமா, அதுக்கு தான் வரணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், வரணும். கடைசியாக எளிமையான மனிதர்களை உயர்த்தும் இடம்தான் சபை. அல்லேலூயா. எளிமையான மனிதர்களை, அவங்களுக்கு இவ்வளவு வசதி இருக்கா இல்லையா? இல்ல. என்னை பொறுத்தவரை நாமெல்லாம் குடிக்க கஞ்சி இல்லாம இருந்ததான நாட்கள். அந்த எளிமையானவர்களை சபை கூடி வருகிற இடத்திலே நாம் அமர்ந்திருந்தால் அந்த எளிமையானவர்களை அந்த சபையினுடைய தலைவராயிருக்கிற இயேசு உயர்த்துவார். அல்லேலூயா.
பாருங்க, அந்த வசனத்தை கூட நீங்க வாசிங்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14, 15வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி நாம் கில்காலுக்கு போய் அங்கு ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தும். சவுல் யாரு? சவுல் இப்பொழுது சாமுவேல் வந்து இப்போ சவுல்கிட்ட சொல்றாரு. சவுலிடத்துல ஆண்டவர் சொன்னதான காரியத்தை அறிவிக்கும் போது சவுல் என்ன சொன்னாரு? நான் பெஞ்சமின் கோத்திரத்துல என் தகப்பன் எப்படிப்பட்டவன், அதாங்க ஞாபகத்துல வசனத்தை கொண்டு வாங்க. என் தகப்பன் எப்படிப்பட்டவன். அப்ப இப்ப கில்காலுக்கு வந்ததுனால இவனை ஆண்டவர் எப்படி வைத்ததாரு சொல்ல மாட்டேங்கல. உங்களுக்கு சரித்திரத்தை ஃபுல்லா சொன்னதான் புரியும் நினைக்கிறேன். சாட்டா சொல்றேன். அவனே சொல்லுதான், ஐயா நீர் சொல்லுதான தீர்க்கதரிசன வார்த்தை நல்லதுதான், ஆனா பென்ஜமின் கோத்திரத்துல என்னுடைய குடும்பம், என் தகப்பனுடைய குடும்பம் எப்படிப்பட்டது? மிகவும் சிறியது. அந்த மிகவும் சிறியவனாகிய அவனை தேவனாகிய கர்த்தர் கில்காலுக்கு கொண்டு வந்துதான் ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்க என்ன செய்கிறாரு? வைக்கிறார். கில்கால் என்றால் நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனை ஆராதிக்கிறதான இடம், கூடும் இடம். இன்னைக்கு நம்ம ஏன் தேவ சமூகத்துக்கு வருகிறோம் அப்படின்னா, எளிமையான சிறியவர்களாகிய நம்மை தேவன் இந்த சபையிலிருந்தே நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த சபையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இன்னும் அவர் உயர்த்த போகிறார். அதுக்கு தான் சபைக்குள்ள வரணும். வெளியில இருந்தா உயர்த்த மாட்டாரு. வெளியில இருந்தா என்ன செய்ய மாட்டாரு. அப்போ கில்காலின் மேன்மை என்ன? ஒன்று, அவர்கள் முதலாவது பஸ்காவை என்ன செய்தார்கள்? ஆசரித்தார்கள். இரண்டாவது, அந்த கில்கால் ஆகிய சபைக்குள்ளே வரும்போது சாவு, மரணம், தோஷங்கள், விஷம் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? மாறுகிறதா? என்ன செய்கிறது? இருக்கிறது. மூன்றாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுக்கு வெற்றியை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நிந்தையை என்ன செய்கிறாரு? நீக்குகிறார். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உடன்படிக்கையை முறிக்காதபடி அதை என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்துகிறார். ஆறாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, எளிமையான நாம் தேவ சமூகத்துல தாழ்மையாய் நடக்கும்போது படிப்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எளிமையானவன், நான் சிறியவன், நான் சிறியவள், நான் எளிமையானவள். என்னை நீர் உயர்த்துவதற்காகவே சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறபடியினால் இந்த மேன்மை நான் சபைக்குள்ள வர வர எப்படி சவுல் அவன் சொல்கிறான், நான் என் குடும்பம், என் தகப்பன் பென்ஜமின் கோத்திரத்திலே மிகவும் சிறியவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவனை கீழ்காலில் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார்கள் அல்லவா? அதே போல நீங்கள் உயர்ந்த அனுபவத்துக்கு வருவதற்கு இந்த மாதத்திலிருந்து அதிகமாய் சபையை நேசித்து அதிகமாய் சபையில வந்து ஜெபிங்க. நீங்கள் அறியாத அற்புத அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கத்தான் போகிறது. கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்ததான் போகிறார். கர்த்தர் உங்களை மகிமையாய் உயர்த்ததான் போகிறார். அந்த ஆசீர்வாதங்களினால தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, கில்காலின் மேன்மை, சபை கூடி வருதலினுடைய மேன்மையை குறித்து நாங்கள் வேத வசனத்தின் வாயிலாக தியானித்தோம் கர்த்தாவே. இந்த வேத வசனத்தின் வாயிலாக நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆசரிக்கிறோம் கர்த்தாவே. ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்கிறோம் கர்த்தாவே. அதனால எங்களுடைய சரீரத்தில் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா தோஷங்கள், எல்லா சாபங்கள்,
ஆண்டவரே, விஷத்தன்மைகள் எல்லாம் எங்களை விட்டு மாறி நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் சபை கூடி வரும்போது எந்த காரியத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாமல் திணறுகிறோமோ அந்த காரியத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சபை கூடி வரும்போது ஆண்டவரே, எங்களுடைய நிந்தைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது கர்த்தாவே. எல்லா நிந்தைகளையும் நீக்கி நாங்கள் உடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும்படி உடைய உடன்படிக்கை நீர் ஞாபகப்படுத்துகிறீர் கர்த்தாவே. அது மட்டுமல்ல, எங்களை எப்படி வைக்க போகிறீர், எங்களை எப்படி ஆசீர்வதிக்க போகிறீர் என்பதை ஆண்டவரே சபைக்குள்ளே நாங்கள் கூடி வரும்போது எங்களுக்கு நீர் அறிவிக்கிறீர் கர்த்தாவே. அறிவிப்பது மட்டுமல்ல, எளியவர்களாகிய எங்களை நாங்கள் பலப்படும்படியாக எங்களுடைய கரங்களை தூக்கி உயர்த்தி வைக்கிறீர் கர்த்தாவே. அவ்விதமாய் கர்த்தர் இந்த நாளிலிருந்து உம்முடைய வருகை மட்டும் செய்தள்ளோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என்